Can you help me? Baby, I can't help it. All the shit I've done, baby, all the shit I've dealt with. I be with my new bitch, ooh, acting reckless. Shining like the sun, baby girl, don't be selfish. Can you help me? Baby, I can't help it. All the shit I've... Hello guys, this is Karthi. Welcome to krmotovlogs. நம்ம சேனலில் நான் போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ போட்டு ஒரு 4-5 நாள் ஆச்சு. எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் வீடியோ போடலன்னு. வீடியோலாம் ரெடியாக இருக்குது, ஆனால் அதை அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் மனசு வரல. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 4 டேஸாக வந்து போயிட்டுருந்துச்சு. அதனால தான் என்னால் வீடியோஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கும் வேணாம்னு தான் நினச்சேன். சரி ஓகே, இன்றைக்கி என்ன டே? இன்டர்நேஷ்னல் ஜாவா டே. சரி, இன்றைக்கி வீடியோ பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. சரி, நம்ம வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜாவான்ற ஒரு விஷயம் வந்து எப்படி எனக்குள்ளே வந்து வந்துச்சு, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களோட ஜாவா எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு 2-3 பேர் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து இப்போ போடுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இதை பேசுகிறேன். ஹலோ கைஸ், என்னோடய பேர் விமல் கார்த்திகேயன். என்னோடய சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஜாவா விமல்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட கற்றுக்கிட்டது என்னோடய 13 வயசில் ஒரு யமஹா க்ரக்ஸ் பைக் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 15-16 வயசில் நல்லா பைக் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு யமஹா ராயல் என்ஃபீல்டு மேலே செம்ம கிரேஸ். அந்த 2 பைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாவா பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. ஒரு 2018 நவம்பர் லான்ச் அப்போ தான் எனக்கு ஜாவாங்கிற ஒரு பைக் இருக்கிறதே தெரியும். அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு புது பைக் வருது அப்படின்னு சொன்னப்போ, இல்லைப்பா அது வந்து ரொம்ப பழைய பைக்கு, ராயல் என்ஃபீல்டுக்கு 70s 80s டஃப் காம்படிஷன் கொடுத்த பைக்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதில் நிறையா மெமரிஸ் இருந்துச்சு. அப்போ சொல்லும்போது தான் சொன்னாங்க, அந்த கியர் அண்ட் கீக்கர் வந்து சேம் லீவரில் இருக்கும், அது ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாவா பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். கூகுளில் சர்ச் பண்ணேன், அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரித்தேன். என் அங்கிளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சுருக்காருன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட பேசினேன். அப்படி பழைய ஜாவா ஓட்ட சான்ஸ் கிடச்சிது. அதை ஓட்டினதுக்கப்புறம் சொல்ல வார்த்தையில் செம்ம ஃபீல். அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நிஜமாகவே எனக்கு ஜாவாவை தவிர வேறு எந்த வண்டி மேலேயும் க்ரேஸே இல்லை. அந்த ஒரு 8 மாதம் புக் பண்ணி வெயிட் பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒரு ஹைப். டெய்லி பைக்கை பற்றி ஒரு க்ரேஸ் கூடிக்கிட்டே தான் போச்சு. அந்த 8 மாதத்துக்கு அப்புறம் வண்டி கைக்கு வரும்போது செம்ம ஃபீல். அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். ஏன்னா எனக்கு நான் மொதல் வாங்கின பைக் ஜாவா. நான் இன்னும் நிறையா வேஸ் என்னோடய வண்டி கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஜாவா கூட நிறையா இடத்துக்கு போகணும். இன்னும் நிறையா பேசலாம் ப்ரோ. தேங்க்யூ கைஸ். ஹாப்பி ஜாவா டே ஃபோக்ஸ். கார்த்தி ப்ரோ, ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ ஜூலை 12 ஜாவா டே. ஸோ தேங்க்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஜாவா கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஜாவா லவர்ஸ்க்கு ஜாவா வீடியோஸ் நிறைய போடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜாவா பற்றி சொல்லணும்னா, ஜாவா மேலே எனக்கு அவ்வளோ க்ரேஸ் இருக்குது. ஸோ ஜாவானா நான் வந்து ஆரி மேலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செம்ம க்ரேஸ் எனக்கு ஆரி மேலே. ஸோ நான் வந்து ரோட்டில் போயின்னே இருக்கும்போது ஜாவா பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஒரு வாரம் ஃபுல்லாக யூடியூப் ஃபுல்லாக ஜாவான்னு ஃபுல்லாக சர்ச்சு தான். அப்புறம் வந்து லடாக் பற்றி பார்க்கும்போது, லடாக் போனால் எனக்கும் ஆசை தான். ஸோ ஜாவா பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம டோல் ஃப்ரீ ட்ராவலர் பண்ணியிருந்தார். ஸோ வேறு லெவல். எனக்கு அவ்வளோதான், எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்தால் ஜாவா தான் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வேறு லெவல். ஸோ தேங்க்ஸ், உங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ சேனல் இன்னும் வளரணும், வேறு லெவல். Hello friends, I am Babu. I am Saravanan from Jawa Tamil.
ஓகே, இன்றைக்கி வந்து ஜாவா டே, அதாவது ஜூலை 12th. ஜாவா மாமா வந்து ஜாவா பைக் வச்சுருக்காங்க. அவங்க எதுக்காக வாங்கினாங்க, என்ன ரீசனுக்காண்டி வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க அப்படின்னு பார்ப்போம். மாமா வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த வண்டி வாங்கியிருக்காங்க. ஜாவா பைக் தான் வாங்கவே அப்படிங்கிறக்காண்டி வாங்கியிருக்காங்க. என்ன ரீசனுங்கிறத பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காண்டி இந்த பைக் வாங்கியிருக்கேன். டே டு டே யூஸ்க்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், லாங் ரைடுக்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஜாவா பைக்கை சூஸ் பண்ணது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உடம்பு வலி எதுவுமே இருக்காது எவ்வளோ லாங் ரைட் போனாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாவா டே ஜூலை 12ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டே. ஜாவா பைக் வச்சுருக்க எல்லா பேத்துக்குமே இது கண்டிப்பாக தெரியும். ஒரு லாங் ரைட் போவாங்க. ஓகே கேஸ், அதாவது நவம்பரில் வந்து ஜாவா லான்ச் ஆகிடுச்சு. லான்ச் ஆகும்போது லான்ச் ஈவெண்ட் எல்லாமே நான் வந்து பார்க்கும்போதே எனக்கு ஜாவா 42 மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு கிரேஸ் ஒன்று வந்து உருவாயிருச்சு. பார்க்கும்போதே வந்து ஒரு கிரேஸ் வந்து எனக்கு உருவாயிருச்சு. நான் எப்படி வந்து இந்த ஜாவாக்குள்ளே போனேன் அப்படின்னா, நான் அந்த டைமில் தான் வந்து நான் பைக் வந்து எந்த பைக் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டைம் அது. அதுக்கு முன்னாடி நான் வந்து எஃப்இஜெட் 250 எஃப்இஜெட் இந்த சிபிஆர் 250 ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் டியூக் 250 போனேன். டாமினார் 400 நான் வந்து ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் வந்து ஜாவா வந்து லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த டைமில் நான் சென்னையில் இருந்தேன். அப்போது வந்து என்ன ரோட் சைடில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஜாவா வந்து ட்ரஸ்ட் ரைட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த லான்ச்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷோரூம்ஸ்க்கு வந்து வண்டி வந்ததுக்கப்புறம் அப்போ ரோட்ஸில் பார்க்கும்போது அந்த நெபுலா ப்ளூ கலர் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, பைக் வந்து உண்மையிலேயே ரோடு அப்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் அந்த பைக் எப்படியா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லி அப்படியே வந்து விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் ஒரு தடவை வந்து மதுரை போயிட்டுருக்கோம். அப்போ சும்மா பைக் மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜாவா லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். சரி உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நான் போய் பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து நான் போனது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 6:30 7 o'clock மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கின்னு பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோன்னே வண்டி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபீல் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த ஃபீல். அந்த பைக்கை ஓட்டின ஃபீல், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த ஃபீல். உடனே போய்ட்டு அப்போவே வந்து பைக் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படா வரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஷோரூம்லாம் வந்து ஒரு வழி பண்ணி ஆனால் அவங்க சொல்லும் போது 6 to 8 months வந்து ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் போட்ட ப்ரெஷர்னால் அவ்வளோ கொடுத்தாங்களா இல்லை அவங்க ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்காக 6 to 8 months ஆகும்னு சொல்லி சொன்னாங்களான்னு சொல்லி தெரில. ஆனால் எனக்கு ஒரு 3 to 4 months எனக்கு பைக் கிடச்சிருச்சு. என்னோடய பைக் எடுத்த அந்த மொமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. நான் அதில் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிருப்பேன். அது அந்த சிரிப்பில் தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அந்த பைக் எடுத்த அந்த மொமெண்ட்டில் நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லி அந்த சிரிப்பில் தெரியும். ஜாவா பற்றி உண்மையிலே எனக்கு வந்து இந்த பைக்கு எடுக்கும் போது கூட நான் வந்து ஒன்றுமே பார்க்கல மீன்ஸ் என்ன சொல்கிறது, பைக்கை பற்றி நான் எதுவுமே பார்க்கல. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் என்னோடய ஜாவா தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாவா. இப்போ வரையும் வந்து அதுதான். பக்கத்து ஊரில் தான் வந்து ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் எனக்கு முன்னாடி எடுத்துட்டாப்புல. ஆனால் எங்கள் ஊரில் நான் இருக்கிறதுல வந்து என்னோடய ஜாவா தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாவா. அதுக்கப்புறம் அந்த பைக்லாம் டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோட்ஸில் நான் வந்து போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்து ஜாவாவா திரும்ப வந்துருச்சா ஜாவா, நானும் வாங்கணுமே, எப்படிப்பா இருக்குது அதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்னது இந்த பைக்குக்கு வந்து இவ்வளோ கிரேஸ் இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தான் போயிட்டு ஜாவா ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை ப்ளாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து படித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த பைக் வந்து 80s வந்து என்ன ஒரு கலக்கிருக்கு அப்படின்றது எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் ரோட்ஸில் வந்து எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் எங்கேயும் பழைய ஜாவா வச்சுருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து இதெல்லாம் அந்த பைக் நான் வந்து இவ்வளோ இதாக ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதே அவங்கக்கிட்ட ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவங்க அதை சொல்லும்போது இப்போ நான் இருக்கிற மாதிரி அவங்க 80s இந்த பைக்கை வச்சுருக்கும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது அன்னிலேருந்து இன்னி வரையும் அந்த பைக்கில் என்னோடய க்ரேஸ் வந்து அந்த பைக் மேலே உள்ள க்ரேஸ் வந்து குறையவே இல்லை, நாளுக்கு நாள் வந்து கூடிட்டு தான் இருக்குது. ஜாவா வந்து ரைட் பண்ணுறது வந்து ஒரு தனி ஃபீல். அது
ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆனால் ஜாவாவில் உள்ளது ஒரு தனி ஃபீல். அது ஜாவா ஓட்டி என்னது டெஸ்ட் ட்ரைவில் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அந்த ஜாவா பைக்லேயே வந்து நான் ஒரு இப்போது 6 to 7 months ஆயிடுச்சு பைக் எடுத்து. இதில் நான் எத்தனையோ ரைட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். ஹைவேஸில் ஜாவாவோட ஒரு கம்ஃபர்ட்டை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஜாவாவில் வந்து ஒரு 80 to 100 நம்ம வந்து க்ரூஸ் பண்ணிட்டு அப்படியே போகும்போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த பைக்கை நானே சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம என்ன அந்த பைக்கை போட்டு என்ன பாடுபடுத்தினாலும் நீ ஓட்டுறா நீ என்ன வேணாலும் பண்ணுடா, நான் உனக்கு நீ இழுப்புக்குலாம் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பைக் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அது என்னதான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த பைக்ஸ் எடுத்திருந்தால் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன். அதில் ஹாப்பியாக இருந்திருப்பேன், கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் இந்த பைக்கில் உள்ளது வந்து ஒரு தனி ஃபீல் எனக்கு வந்து கொடுக்குது. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜாவா வச்சுருக்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் இருக்கோ அவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ ஜாவாவை பற்றி இவ்வளோ இதாக நான் வந்து பேசிட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்க ஜாவாவில் இருக்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா, ஜாவா பைக்ஸ் என் மனசுக்குள்ளே மட்டும் இல்லை, ஜாவா பைக் வச்சுருக்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு 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 குறை இருக்கும் ஜாவா பைக் மேலே. பைக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக கிளாசிக் மாதிரியோ இல்லை தண்டர்பர்ட் மாதிரியோ கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். அடிச்சுக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு இந்த குட்டியாக இருக்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் அந்த பைக்கில் எனக்கு ஒரு குறையாக தெரியுது. மற்ற எந்த குறையுமே இப்போ வரையும் நான் கண்டுபிடிக்கலை. என்ன சொல்கிறது, பைக் எடுத்துகிட்டு ஏன்டா அந்த பைக்கை எடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பைக் ஏதாவது ஒரு பைக் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு ஏன் இந்த பைக்கை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த பைக்கை எடுக்காமல் வேறு பைக் எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. நம்ம ஜாவா கம்யூனிட்டி வந்து இப்படியே வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்கணும். நானும் சொல்லிட்டே இருக்கேன் அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த 4 days வேறு ப்ராப்ளம் இருந்தனால என்னால் அதை பண்ண முடியல, அதை பற்றி திங்க் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஜாவா டே. என் பைக்குக்கு நான் இன்னும் பேரே வைக்கலை. ஒரு 2 நேம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், எதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிரேவர். ஏன் பிரேவர் இதை நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிரேவர் அப்படின்னா ரொம்ப தைரியமான ஒரு இது. இந்த பைக் வந்து நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும். அதனால் சரி பிரேவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரேவர் சூஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து ஹோப். இது நான் ஏன் வந்து ஹோப்புன்னு நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பைக் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குது. ஆஃப் ரோடிங் பண்ணாலும் சரி, ஹைவேஸில் பண்ணாலும் சரி, சிட்டிக்குள்ளே பண்ணாலுமே சரி, எல்லா இடத்துலையும் நீ என்ன வேணால் பண்ணுற அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குது. நான் ஏறுறேன், நீ நிப்பாட்டுறேன் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குது. அதனால் சரி ஹோப், பிரேவர், ஹோப் இது 2ல் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நேம் வச்சுருவேன். வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லைனா யூடியூப் போஸ்ட்டில் கூட நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே கேஷ், இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு பிடிச்சதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பை கைஸ், see you in the next video.